தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சிஎம்மா பதவி ஏற்றுக்கிறதுல மேலும் சிக்கல் நீண்டு கொண்டே போகுது. அதனால இப்ப ஒட்டுமொத்த தமிழக அரசியல் சூழலுமே ரொம்பவே பரபரப்பா இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி தேர்தலில் ஜெயிச்சு 108 சீட்டுகளோட மெஜாரிட்டி வச்சு இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து மொத்தம் 113 சீட்டோட மெஜாரிட்டியில இருக்கு. ஆனா ஆளுநர் அவர்களோட கோரிக்கைப்படி தளபதி விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கணும்னா மொத்தமா 118 சீட்டோட பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆளுநர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா அரசியலமைப்பு படி ஆளுநர் கிட்ட தான் பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டசபையில நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்ல கூட தளபதி விஜயால பெரும்பான்மை நிரூபிக்க முடிஞ்சதுனாக்கா அவரால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றதுதான் அந்த சட்டம். அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 234 தொகுதியில ஜெயிச்ச எம்எல்ஏவோட பெரும்பான்மை தான் வேணும் அப்படின்றது கூட அவசியம் இல்ல. அன்னைக்கு சட்டசபையில எத்தனை பேர் பிரசண்டா இருக்காங்களோ அத்தனை பேர் வச்சு கூட தளபதி விஜயால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடிஞ்சா அவரால் முதலமைச்சரா இருக்க முடியும். ஆனா ஆளுநர் அவர்கள் தளபதி விஜய் கிட்ட தனக்கு கண்டிப்பா 118 சீட்டு பெரும்பான்மை நிரூபிச்சே ஆகணும்னு அடம்பிடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்துல விஜய்க்கு ஆதரவா பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. முதலாவதா நடிகை ஸ்ரீஹாசன் நடிகர் கமல்ஹாசன் சொன்ன விஜய்க்கு ஆதரவான கருத்தை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போஸ்டா ரீஷேர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நடிகர் சாந்தனு பாக்யராஜ் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவருக்கு இந்த ஒரு ஜனநாயக கடமையை மறுக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததா நடிகர் சிபி சத்யராஜ் தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல ஒரு தனி மனிதனுக்கு தமிழக மக்கள் முடிவெடுத்து வாக்களிச்சிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா எல்லாரும் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததா நடிகர் ஸ்ரீமன் தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல என்ன போட்டிருக்காருன்னா, நம்ம அடிச்ச விசில் எல்லாமே நம்ம வாயிலிருந்து வந்த வெறும் காத்து மட்டும் இல்ல, அது நம்ம மனசுல எடுத்த ஒரு முடிவோடைய சத்தம் தான். அது அந்த சத்தம் கடவுளுடைய காதல கேட்டுக்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய இந்த பொறுமையும் ப்ராப்பரான இந்த லீகல் ப்ரொசீஜரையும் நான் ரொம்பவே நம்புறேன். இறுதியில கடவுளுடைய ஆசீர்வாதத்தால சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் பதவி பிரமாணம் பண்ணுவாருன்னு நான் உறுதியா வேண்டிக்கிறேன்னு கடைசியில சொல்லி முடிச்சிருக்கிறாரு. நடிகர்கள் மட்டும் அல்லாம பல்வேறு அரசியல் தலைவர்களுமே கூட தளபதி விஜய்க்கு ஆதரவா தான் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா இன்னும் தளபதி விஜயோட சைட்ல இருந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காத நிலையில தான் இருக்குது. உங்களை பொறுத்தவரை அடுத்ததா காங்கிரஸ் மாதிரி எந்த கட்சி தாவேகா கூட கூட்டணிக்கு வரும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.